பிரைஸ் லார்ட். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல சாலமோன் ராஜா சொல்றாரு, நாம் ஆராதிக்கும் கர்த்தர், நாம் யார் மேல நம்பிக்கையா இருக்கிறோமோ அந்த ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய குணாதிசயம். பாருங்க, அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நேர்த்தியாய் செம்மையாய் நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஆராதிக்கிற நம்ம கூட அநேக நேரத்துல நம்ம அவரை கைவிட்டுருவோம். எப்படி தெரியுமா? தேவைக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். பாருங்க, நமக்கு ஏதாவது ஒரு பரீட்சை வந்ததுன்னா கர்த்தரை நம்ம நோக்கி பார்ப்போம். வேலைக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ வந்ததுன்னா ஏசப்பான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏதாவது வீடு கட்டணுமா, இல்ல எனக்கு வேலை கிடைக்கணுமா, ஏதாவது நல்ல ஒரு காரியம் நடக்கணுமா, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன்னு கேட்டா அநேக நேரத்துல இல்ல அப்படின்ற பதில் தான் வருது. பாருங்க, நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. பிரியமானவர்களே, நாம அநேக சூழ்நிலையில கர்த்தரை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை மறப்பதில்லை. அவர் நம்மளை மறவாமல் நினைவு கூர்ந்து அவரை நம்பியிருக்கிற நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய இயல்பு. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இளைய குமாரனை குறித்து உவமையாய் சொல்லுகிறது போல அவர் நமக்காக எல்லா சூழ்நிலையிலும் காத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம அவரை விட்டு பிரிந்து போகலாம், நாம அவரை கைவிட்டு நம்ம செல்லலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக ஒரே இடத்துல நின்று என் மகன் என் மகள் திரும்பி வருவாள் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் அவர் அவருடைய உள்ளங்கையில நம்மளை வரைந்திருக்கிறார். பிரியமானவர்களே, சிந்தித்து பார்ப்போமே, டக்கு நமக்கு அடிபடுது, எதங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம்? நம்ம எடுத்த உடனே நம்மளுடைய உள்ளங்கையை அதுல இருக்கிற எல்லா தூசியும் தட்டி எங்கேயாவது அடிபட்டு இருக்கான்னு செக் பண்ணுவோம். பாருங்க, அப்படிப்பட்ட உள்ளங்கையில தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வரைந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டார். எப்ப நம்ம அப்பான்னு அவரை கூப்பிட்டாலும் சரி, உடனே அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால கர்த்தர் நம்மளை கைவிடுவதில்லை. அதே போல நாமும் அவரை மறவாமல் ஒவ்வொரு நாளும் அவரை நினைத்து நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிற அவருடைய பிள்ளைகளை நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.